கொலாபு ப்ரொமோஷன் இது மூலிமா ஒரு 100 ரூபாவாச்சும் சம்பாதிக்காமல் நான் இந்த ஷார்ட் ஃபார்ம் போடுறதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணி ஆக்சுவலாக என்ன தான் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் போட்டாலும் எனக்கு எப்போதுமே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் தொடர்ந்து என்னால் அதை பண்ண முடியல. கேமிங் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே வாங்கியாச்சு. லைட்டு, கேமரா, வெப்கேமு எல்லாமே பண்ணணும். இந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணணுன்னு தான் வாங்கினேன். பட் ஆனால் பண்ணேன், அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. நான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணும் போதும் ஒரு 10 வீடியோ போடுவேன். அதில் ஒரு 3 வீடியோ நல்லா வைரல் ஆகும். அப்புறம் ஒரு 2 வாரம் கேப் விட்டுருவேன். திருப்பி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போடுவேன். அப்போ திடீர்னு ஒரு டைம் என்னாச்சுன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து 1 ரூபாயாச்சும் சம்பாரிச்சிடணும்டா. கொலாபு ப்ரொமோஷன் இது மூலிமா ஒரு 100 ரூபாவாச்சும் சம்பாதிக்காமல் நான் இந்த ஷார்ட் ஃபார்ம் போடுறதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணேன். அது எப்போனா இந்த போன வருஷம் ஐபிஎல் அப்போ ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் அம்மா கூட சேர்ந்து பண்ணி அப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா வைரலாக போயிட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் கெயின் ஆகி நான் நினச்ச மாதிரியே ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணி அதில் கொஞ்சம் காசும் சம்பாரித்தேன். ஸோ அப்போ ஒன்று எனக்கு புரிஞ்சதுன்னா, இங்கே பிரச்சனை வந்து யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து கண்டென்ட் நல்லா பண்ணால் நம்ம எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கிடைக்கும் சீக்கிரமாக. பட் எது நம்மளை அதை பண்ண விடாமல் தடுக்குது? சோம்பேறித்தனமா. இப்போ என் வேலையே மற்றவங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஓகே, நம்ம லாங் ஃபார்மட் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்து தொடர்ச்சியாக லாங் ஃபார்மட் கண்டென்ட் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். இந்த ஐபிஎல் டைமில் வந்து நான் என்ன ஆனாலும் சரி, 10 பேர் பார்க்குறாங்கனாலும் சரி, தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லி முடிவு எடுத்து இந்த ஐபிஎல் டைமில் தொடர்ந்து வீடியோ போட்டேன். அந்த இதை வந்து இந்த லாங் ஃபார்மட் வீடியோக்கு வந்து ஒரு எனக்குள்ளேயே வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு லாங் ஃபார்மட் வீடியோ போட போகிறேன். எந்த மாதிரி கான்டென்ட்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன். ஸோ இந்த சேனலில் வந்து ஒரு 60% கான்டென்ட் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஃபிலிம் லாங்குவேஜ் வச்சு சில வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது போக அப்பப்போ கொஞ்சம் vlogs, அப்புறம் லைஃப்பில் என்ன நடக்குது அந்த பற்றின விஷயங்கள்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய கான்டென்ட்ஸை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் திக்கி திணறி பேசுகிறேன். இனி வர வீடியோஸ்லாம் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புவோம். ஸோ நீங்கள் ஒன்று என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த ஒரு மவுஸ் ஒன்று வாங்கினேன். எடிட் பண்ணி பழைய மவுஸு தேஞ்சு போச்சா, ஒரு புது மவுஸு நல்லா அமேசான் ஆஃபரில் இருக்குது. வெறும் 609 என்னமோ தான். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா இதை வாங்கிக்கோங்க.